Praise the Lord. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கும் அதே வசனம் யாத்திராகமம் 15:26 முதல் வரி இப்படியே சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. நேற்று தினத்துல பார்த்தோம் இல்லையா, கவனமா கேட்கணும். எப்படி கேட்கணும்? இன்னைக்கு அதே மாதிரி ஒரு பரிசுத்தவான் கர்த்தருடைய சத்தத்தை கவனமா கேட்காதனால தனக்குண்டான ஆசீர்வாதத்தை இழந்து போனார். யாருன்னு பார்த்தா மோசே. ஆரம்ப நாட்கள்ல மோசே தேவனுடைய சத்தத்தை கவனமா கேட்டதுனால தன்னுடைய கோலை கொண்டு அநேக அற்புதங்களை அதிசயங்களை இதோ எகிப்துல செங்கடலுக்கு முன்னாடியும் நடத்தியிருப்பார். செங்கடலுக்கு முன்னாடி அந்த கோலை எடுத்து ஊனுனான்னு சொல்லுவாரு, கடல் விரியும். அந்த இடத்துல தாண்டி போனோம்னா மறுபடியும் அந்த கோல் எடுத்து ஊனுன்னு சொல்லுவாரு, அந்த கடல் இதோ பிரிந்த கடல் ஒன்றாய் சேரும் இல்லையா? அதே போல ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார், கடைசியில நீ கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லியிருப்பார். ஆனா அந்த இடத்துல மோசே ஒரு தவறு, பேச வேண்டிய நேரத்துல அந்த கோலை எடுத்து அப்படியே அடிச்சிருவார். இதனால தனக்குண்டான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா, கானானுக்குள்ள நீயும் உன் ஜனமும் பிரவேசிப்பீங்கன்னு சொல்லியிருப்பார். அந்த ஆசீர்வாதத்தை இதோ மோசே இழந்து அந்த ஆசீர்வாதம் யோசுவா கைக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு அதே போலதான் நிறைய பேர் நம்ம ஆசீர்வாதத்தை இழந்துட்டு இருக்கிறோம். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய சத்தத்தை கவனமா கேட்காதனால. நான் மோசே ஒருவேளை கவனமா கேட்கலன்னு தான் நான் நம்புகிறேன். தயவு செய்து என்னைக்குமே தேவ சத்தத்தை கவனமா கேட்கணும் பிரியமான ஜனமே. ஏன்னா ஒரு இடத்துல கோலை கொண்டு பயன்படுத்தினார்னா அதே காரியத்தை வைத்து எல்லா பக்கமும் பயன்படுத்துவாருங்கிறது நிச்சயம் அல்ல. அவர் ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தர் என்ன பேச வருகிறார், என்ன சொல்ல வருகிறாருங்கிறத ரொம்ப கவனம் நாம் செலுத்தும் போது கர்த்தர் கண்டிப்பா நம்ம வாழ்க்கைக்கு நல்ல ஆலோசனை கொடுத்து உங்களை என்னை ஆசீர்வதித்து பாதுகாக்க விரும்புகிறார். இந்த வீடியோ தொடர்ச்சி பார்க்க எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. God bless you.